ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி விலாகில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன குட்டி ஒன்று வந்திருக்குங்க. புது மெம்பர் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாங்க இந்த கண்ணுக்குட்டி. ரொம்ப நாள் பார்த்தோங்க. இதுக்கு டேட்டே, இந்த மாட்டுக்கு வந்து டேட்டே முடிஞ்சு போச்சு. எங்கள் அத்தைகிட்ட தான் இந்த மாடு வாங்கியிருந்தோம். சென மாடாக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஒரு டேட்டு முடிஞ்சிருச்சு. சரி, நாங்கள் வந்துட்டு ஓகே இன்னும் கண்ணு பிள்ளையேன்னு பார்த்துட்டான் தான் திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு போயிட்டு வந்தோங்க. வீட்டுக்கு ஒரு 1/2 hour தான் போயிருப்போம். போயிட்டு வரத்துக்குள்ளே அதுவே குட்டி போட்டு இங்கே பாருங்கள், அதுவே சப்பி ஃபுல்லாக அந்த கண்ணுக்குட்டியை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்குங்க. எங்களுக்கு பார்த்து ஒரே ஷாக்கு. பட் எங்களுக்கு எந்த தொல்லையுமே இந்த மாடு குடிக்கலைங்க. அதுவே கண்ணு போட்டு அதுவே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இது பண்ணிடுச்சுங்க. ஓகே, எங்களுக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ எங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன பண்ணுறது. எங்களுக்குமே இது ஃபஸ்ட் டைமு. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமே தெரிஞ்சவங்களுக்கெலாம் ஃபோன் பண்ணோம், என்ன பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஃபுல்லாக இது மாதிரிலாம் தொடச்சி விடுங்க ஃபஸ்ட்டு தொடச்சி விட்ருங்க. அப்புறம் அந்த கோலையை வந்து அது சாப்பிட்றக்கூடாது, அதனால் சாப்பிட்டா பிரச்சனை ஆயிரும் அந்த மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்னு எங்கள் அப்பா என்ன பண்ணார், துணியை வச்சு கண்ணுக்குட்டியெல்லாம் ஃபுல்லாக தொடச்சாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே வந்து மோஸ்ட்லி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிருச்சு. ஒரு நல்ல கிளாத்தாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்குட்டியை வந்து ஃபுல்லாக எங்கள் அப்பாவும் ஃபுல்லாக தொடச்சாருங்க. அதே மாதிரி மாடும் ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துங்க. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது என்ன குட்டி அப்படின்னு கூட எங்களுக்கு பார்க்க தோணல. ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் என்ன குட்டி அப்படிலாம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கூட நாங்கள் பார்க்கல. முதல்ல இது எப்படியோ க்ளீன் பண்ணும், இதை இது பண்ணணுன்னு தான் பார்த்தோம். அப்புறமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமே தான் ஓகே என்ன குட்டின்னு பாருப்பான்னு சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா பார்த்தாரு. அது வந்து ஒரு கெடா குட்டி தான் போட்டிருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடு வந்து இது மாதிரி கன்று போட்ட உடனே அது செத்தெல்லாம் போடுமா. அந்த செத்தையை வந்து சாப்பிடாமல் பார்த்துக்கணுன்னு சொன்னாங்க. சரின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் செத்தெல்லாம் போட்டதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சு நல்லா அதை குளிப்பாட்டிட்டு உடம்பு ஃபுல்லாக மடியிலேருந்து ஃபுல்லுமே உடம்பு பின்னாடி எல்லாமே வந்து இந்த மாதிரி வேப்பந்தலை, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமே இன்னொன்று என்னமோ வசம்பு. இது 3த்தையும் வசம்பு வந்து முன்னாடி ஊற போட்டு வச்சுருந்தாங்க. 3த்தையும் நல்லா அரைச்சி நல்லா சுடு தண்ணியில் குளிப்பாட்டிட்டு இது ஃபுல்லாக அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் மாதிரி அது கொஞ்சம் தடவி விட்டோங்க. ஃபுல்லுமே தடவி விட்டோம். இந்த கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்க முடியலங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக படுத்தே இருந்துச்சு. எங்களுக்கும் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி எப்படியாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா செத்த போடவே இல்லைங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கண்ணுக்குட்டியை வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க. கண்ணுக்குட்டியவே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒழுங்காகவே இது பண்ணவே இல்லை. அப்புறமே இதுக்கும் வந்து எந்திரிக்கவே முடியலங்க. சரி ரொம்ப பசியாக இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்குட்டி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து கொஞ்சம் தூக்கி அதுக்கு வந்து பால் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதால் பாலும் குடிக்க முடியல. இருந்தாலும் கொஞ்சம் பால் கொடுத்தா அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்ன்ட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கு வந்து பால் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கங்க. அது வந்து பால் கொடுக்கவே விடலைங்க. அங்கே பாருங்கள் என்ன எப்படி லிக் பண்ணுதுன்னு பாருங்களேன். ஃபுல்லாக வந்து கண்ணுக்குட்டின்னு நினச்சி எங்கள் அப்பா கால் கை எல்லாத்தையும் லிக் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. அதுவே ஒரு மாதிரி இருந்துச்சு. அது கண்ணுக்குட்டி குடிக்க வைக்கணும் விடல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட தொப்புள் கொடி வந்து விடவே இல்லைங்க. அதில் கொஞ்சம் ஈரம் இருந்துச்சுன்னு சொல்லி அதை ஃபுல்லாக லிக் பண்ணிகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே கண்ணுக்குட்டிக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அதை ஒரு துணியை வச்சு ஃபுல்லாக கட்டி விட்டோங்க. அப்புறமே 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி வந்து அதுக்கு கொஞ்சம் பால் கொடுத்தோம். அப்புறம் தாங்க அது கொஞ்சம் அந்த பால் குடிக்கவே கொஞ்சம் கற்றுக்குச்சு. இதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சீன்ஸே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லைட்டாக ஏதாவது ஒன்றா கூட படுத்தே தான் இருந்துச்சு. செத்த போகிறப்போ திரும்பி அந்த கண்ணுக்குட்டியை பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அதுவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எப்படியோ கொஞ்சமாக அதுக்கு பால் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு கண்ணுக்குட்டிக்கு வந்து கொஞ்சமாக தூக்கி எல்லாத்துலேயும் பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைடே குடிச்சிட்டு இருந்துச்சு. இன்னும் 2 சைடு குடிக்கவே இல்லை. ஸோ அது வந்து எதுவும் கட்டிக்குமோ என்னமோன்ட்டு எங்கள் அம்மா திருப்பியும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன்,
நாங்கள் ரொம்ப நேரமாக அந்த மாடு ஏதோ செத்த போடாமல் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கே அப்படின்னு நாங்கள் பார்த்தா இங்கே பாருங்களேன், அதோட பாலை அதே குடிக்குதுங்க. எங்களுக்கே ரொம்ப ஷாக்கு இது. என்னடா இது பால் அதுவே குடிக்குமா, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தோம். அது குடித்தது இல்லாமல் அந்த இதில் ஃபுல்லாக குடிச்சு பல்லை வச்சு கடித்து அந்த ஒரு இதை வந்து ஃபுல்லாக புண்ணாக்கிருச்சுங்க. அடுத்து வந்து எங்களால் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் பாலே கறக்க முடியல. கன்றுக்குட்டியும் அதை வந்து குடிக்க விடாமல் அது அப்படியே பால் மாதிரி ஒரு மாதிரி கட்டிக்கிச்சுங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு. நாங்களும் ரொம்ப நேரம் இது என்னடா பண்ணுறது, எங்களுக்கு அது குடிக்கிறத தடுக்கவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் வந்து சரி குடிக்கட்டும்னு விட்டா ஃபுல்லாக அந்த இதை ஃபுல்லாக அந்த மார்பையை ஃபுல்லாக வந்து புண்ணாக்கிருச்சுங்க. அதுக்கப்புறமே தான் எங்களுக்கு தெரியுது, ஓகே நம்ம விலைக்கு விட்ருக்க மாட்டேக்கு அப்படின்ட்டு. சரின்னு கன்றுக்குட்டியெல்லாம் குடித்ததுக்கப்புறமே எங்களுக்கு வந்து கொஞ்சம் சீம்பால் கிடச்சிச்சுங்க. அடுத்து வந்து மாடு கன்று போட்டோடனே ஒரு 10 டேஸுக்கு வந்துட்டு காஞ்சதாக போட சொன்னாங்க. அதாவது காஞ்ச தட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி காஞ்ச தட்டை, வைக்கப்புல், அதுக்கப்புறமே வந்து சோளத்தில் கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி இந்த மாதிரி வந்து அதுக்கு இது இல்லாமல் கொடுக்க சொன்னாங்க. இல்லாட்டி மடிநோய் மாதிரி ஆயிரும், அந்த மாதிரிலாம் சொன்னாங்கங்க. அப்புறம் வந்து கம்பு மாவில் வந்து வெல்லம் போட்டு அதை வந்து கொஞ்சம் கலக்கி நாங்கள் கொடுத்தோம். அதுவும் அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்ல, அதனால் அதுக்காக நாங்கள் கொடுத்தோங்க. ஃபைனலாக சீம்பாலை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து கேக் மாதிரி செஞ்சு இதில் 2 வகையாக பண்ணுவாங்க, திரியாக பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து நாள் பால் அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் கேக் மாதிரி பண்ணோம். ஆக்சுவலி இந்த பாலுக்காக நான் வந்து நிறையா இடத்துல கேட்டிருக்கேங்க, காசு அதிகமாக கொடுத்து கூட கேட்டேன், எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. பட் இது நம்ம வீட்லேயே நான் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பி, ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சு சாப்பிட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப ஃபுல்லாக அப்படியே அந்த சாப்பிட்ட திருப்தி இருக்கும்ல, அந்த மாதிரி நான் சாப்பிட்டேங்க. ஃபைனலாக கன்றுக்குட்டிக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு சீம்பாலும் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத எல்லாமே வீடியோவில் என் vlogல அப்டேட் பண்ணுறேன். பாய்.